திரு ராஜா அவர்கள், தொழில்துறை மந்திரி ராஜா அவர்கள் பேசுகிறாரு, எடப்பாடி பழனிசாமி வெளிநாட்டில் போய் ஸ்பூனில் சாப்பிட்டதே பெருசாக நினைக்கிறேன்னு சொல்கிறார். நான் போய் வெளிநாடு போய் ஸ்பூனில் சாப்பிட்டது பெருசாக நினைக்கிறேன். ஆமாம், நான்லாம் ஸ்பூனில் சாப்பிட்டது பெருசு தான். நான் விவசாய குடும்பத்தில் பிறந்தவன், சாதாரண குடும்பத்தில் பிறந்தவன். கையில் சாப்பிட்டு தான் பழக்கம். உங்களை போல உங்கள் அப்பா மத்திய மந்திரியாக இருந்தார். நீங்கள் செல்வ செழிப்பில் வந்தீங்க. நீங்கள் தங்க ஸ்பூனில் சாப்பிட்லாம், வெள்ளி பிளேட்டில் சாப்பிட்லாம். உங்களுடைய தலைவர் திரு முதலமைச்சர் ஸ்டாலின் அவருடைய அப்பா முதலமைச்சராக இருந்தார், செல்வ செழிப்பில் இருந்தார். அவர் தங்க ஸ்பூனில் சாப்பிட்லாம், இன்றைக்கு வெள்ளித்தட்டில் சாப்பிட்லாம். இங்கே இருக்கின்ற மக்களோடு மக்களாக வாழ்ந்துட்டு நாங்களும் ஸ்பூனில் சாப்பிட முடியாதப்பா, கையில் தான் சாப்பிட முடியும். ஏழை மக்களை சிந்திக்க வேண்டும், ஏழை மக்களை சிந்திக்க வேண்டும். ஏழை மக்களை விமர்சனம் செய்தால் உங்களுக்கு அடுத்த ஆண்டு நடைபெறுகின்ற தேர்தலிலே டெபாசிட் கூட கிடைக்குமா? எவ்வளவு திமிர் இருந்தா இந்த பேச்சை பேசணும். நாட்டில் இருக்கிறவங்க எத்தனை பேர் நம்ம ஸ்பூன்ல சாப்பிட்டு இருக்கிறோம்? நம்மளாம் ஸ்பூன்லயே சாப்பிடுறோம். ஏங்க, கையில் சாப்பிட்றதுக்கே சாப்பாடு கிடைக்காத மக்கள் தடுமாறிட்டு இருக்கிறாங்க. இதையெல்லாம் எண்ணிதான் அம்மா உணவகத்தை கொண்டாந்தாங்க. அப்படி மக்களுடைய பிரச்சனையை தெரியாதவர்கள் எல்லாம் அமைச்சராக இருந்தா இந்த நாடு உருப்படியாகுமா? நாட்டு